Hello friends, welcome to my channel Learn with Sparkle. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் சாப்டர் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட நேம் என்னென்னா ஃபரிடா பிளான்ஸ் அ ஃபீஸ்ட் பை மேகன் டப்சன் சிப்பி. அதாவது ஃபரிடா அப்படிங்கிறது ஒரு கேர்ளோட நேம். அந்த கேர்ள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஃபீஸ்ட்னா விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த விருந்து என்னென்ன, அந்த விருந்தில் கலந்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபரிதா அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் இருக்கா. அவளுக்கு ஒரு ஹாபி இருக்குது. டெய்லி ஈவினிங் ஆனால் அவள் வாக்கிங் போவாள். எப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு டிஃபன் பாக்ஸ் கேரியர் எடுத்துகிட்டு தான் அவள் வாக்கிங் போவாள். அந்த வாக்கிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அவங்க வீட்டு கிச்சனுக்கு தான் போவாள். அவங்க வீட்டு கிச்சனுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அன்குக்டு ரைஸ், அதாவது ஒன்றும் இல்லை சமைக்கப்படாத அரிசி, அந்த அரிசியை அவளோட டிஃபன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்குவா, கலெக்ட் பண்ணி வச்சுக்குவா. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் அரிசி கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி, அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க காய்கறி தள்ளு வண்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தள்ளு வண்டி கடைக்காரர்கிட்ட போய் ஏதாவது ஸ்குவாஷ்டு டொமேட்டோஸ், அதாவது இந்த நசுங்கி போய் கொஞ்சம் அழுகி போய் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டொமேட்டோஸ் எல்லாம் அந்த காய்கறிக்காரர்கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுக்குவா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தள்ளி போனால் ஒரு டீ ஸ்டால் வரும். அந்த டீ ஸ்டாலில் அங்கே அந்த கடையில் அவள் இந்த புரோக்கன் பிஸ்கெட்ஸ், உடஞ்சி போன பிஸ்கெட்ஸ் இல்லை கொஞ்சம் இதானதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள பிஸ்கெட்ஸ் எல்லாம் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் அவள் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவா. இந்த ஐட்டத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி முடித்தோடனே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே ஒரு ஃபிஷ் ஷாப் வருது. அந்த ஃபிஷ் ஷாப்பில் கொஞ்சம் ஸ்மெல்லி ஃபிஷ்ஷஸ், அதாவது கொஞ்ச நாள் பழசான ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் ஸ்மெல் அடித்தா யாரும் வாங்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க ஃபிஷ்ஷஸை அவளோட டிஃபன் பாக்ஸில் என்ன பண்ணுறா, கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறா. இந்த மாதிரி அங்கேருந்து ஃபிஷ் ஷாப்பில் இருந்து ஃபிஷ் கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு தள்ளி அப்படியே வாக் போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஒரு பாட்டர் ஷாப் வருது. அந்த பாட்டர்கிட்ட சிப்டு பவுல்ஸ் இருந்தால் வாங்குற, அதாவது உடஞ்சி கொஞ்சம் கிராக் விட்டு இல்லை சில பீசஸ் உடஞ்சி போன மாதிரி இருக்க அந்த மாதிரி உள்ள பவுல்ஸ் ஏதாவது இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து அந்த சிப்டு பவுலையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவகிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னா ரா அன்குக்டு ரைஸ் இருக்குது, ஸ்குவாஷ்டு டொமேட்டோஸ் இருக்குது, புரோக்கன் பிஸ்கட்ஸ் இருக்குது, ஸ்மெல்லி ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அண்ட் தென் சிப்டு பவுல் இருக்குது. இதை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஃபீஸ்ட் கொடுக்குறான்னா, அந்த ஸ்மெல்லி ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து அங்கே அந்த ரோட் சைடில் இருக்க கேட்ஸுக்கு போட்டுறா, பூனைங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டுறா. அதுக்கப்புறம் அந்த டீ ஸ்டாலில் வாங்கினால அந்த புரோக்கன் பிஸ்கட்ஸ் அதெல்லாம் எடுத்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸுக்கு சாப்பிட கொடுக்குறா. தென் வெஜிடபிள்ஸ் எல்லார்கிட்ட வாங்கினால அந்த ஸ்குவாஷ்டு டொமேட்டோஸ் அதை காக்காய்க்கு போட்டுடுறா. இந்த க்ரோஸ் எல்லாம் அந்த ஸ்குவாஷ்டு டொமேட்டோஸை சாப்பிடுது. அப்புறம் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அன்குக்டு ரைஸ் அதெல்லாம் ஸ்பேரோஸ், குட்டி குட்டி குருவிங்களுக்கு போட்டுடுறா. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, அவள் அந்த சிப்டு பவுல் வாங்கினாலே அது என்ன பண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் தான் இது எல்லாத்துக்கும் இந்த ஃபீஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு தண்ணி குடிக்கணும்ல, அதனால் அந்த சிப்டு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சு அதை அந்த சிப்டு பவுலை யூஸ் பண்ணிக்கிட்டா. ஸோ ஃபரிதா பிளான் பண்ண மாதிரியே அவளோட ஃபீஸ்ட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிது. அவங்களும் ஹாப்பி, ஃபரிதாவும் ஹாப்பி. ஸோ இந்த லெசனோட கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீஸ்ட் அப்படின்னா எ ஸ்பெஷல் மீல் ஃபார் மெனி, அதாவது ஃபீஸ்ட்னா விருந்து, அது நம்ம ஸ்பெஷலாக தானே செய்வோம், அதுதான் ஸ்பெஷல் மீல் ஃபார் மெனி. செகண்ட் ஒன் என்னென்னா அன்குக்டு அப்படின்னா நாட் குக்டு, சமைக்கப்படாத
சமைக்கப்படாத பொருள். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்குவாஷ்டு அப்படின்னா இந்த நசுங்கி போன தக்காளி, நசுங்கி போன பொருள் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ஸ்குவாஷ்டு. ஃபோர்த் ஒன் என்னென்னா பிளான்ஸ் அப்படின்னா திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங், அதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். தென் ஃபிஃப்த் ஒன் சிப் அப்படின்னா broken பீசஸ் அல்லது கிராக்டு பீசஸ், அதை தான் வந்து சிப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.